வெல்கம் டு பொன்மணி ஹோட்டல் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் ரொம்ப நாளாக ரெக்வெஸ்ட் பண்ண ட்ரெடிஷ்னலான நெத்திலி மீன் குழம்பு எப்படி ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே செய்கிறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கிலோ நெத்திலி மீன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம். க்ளீன் பண்ணியே நீங்கள் வேணுன்னா வாங்கிக்கோங்க. இல்லாட்டினா அந்த மண்டையை மட்டும் பிச்சுட்டு நீங்கள் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 10லேருந்து 12 பல் பூண்டு, ஒரு 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கோம். அப்புறம் ஒரு 20 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா. இதை வச்சு தான் நம்ம இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஒரு கடாயில் ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகா அது எல்லாமே போட்டு நம்ம நல்லா வதக்க போகிறோம். சின்ன வெங்காயத்தை நீங்கள் லைட்டாக இடிச்சிட்டோ இல்லை சின்ன சின்னதாகவோ கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லா வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நிறையா சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வதங்கி வரும்போது நீங்கள் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு போட்டு இதை வதக்குனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். அது விடுற டைமில் வந்து நம்ம இந்த எடுத்து வச்சுருக்க பூண்டை வந்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இதை இடித்து எடுத்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இடிச்சுக்கிறோம். நீங்கள் வேணும்னா மிக்சியில் லைட்டாக சுற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க. அவ்வளோதான். இப்போ இடித்தாச்சு. அதை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ போட்டு நல்லா வதங்க விடலாம். இப்போ அந்த பூண்டு வந்து இதோட நல்லா சேரணும். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். இதில் இஞ்சி வந்து போட மாட்டோம் மீன் குழம்புக்கு. பூண்டு தான் நமக்கு நல்லா டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். இப்போ இதோட பச்சை வாசனை கொஞ்சம் போனோன்னே நம்ம இதில் வந்து ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் வந்து போட்டுக்கிறோம். நீங்கள் வேணும்னா வந்து தூள் பெருங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட போட்டுக்கோங்க. இந்த இடத்துல நீங்கள் இது போடுறது வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். இப்போ மஞ்சள்லாம் நல்லா அதோடு சேர்ந்து வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா வந்து ஒரு 3 தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க. அதுதான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதை வந்து போட்டு நல்லா வதங்க விடலாம். இப்போ அதை வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கிறோம். நல்லா ஒரு 40 நிமிஷமாவது புளியை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு எடுத்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி கரைஞ்சி வந்து வந்துடும். இப்போ நல்லா கரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ மசாலா எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 ஸ்பூன் வரைக்கும் நான் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது வந்து எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா வந்து கடை மசாலா கூட யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் அது மட்டும் எடுத்துக்கிறோம். நீங்கள் காஷ்மீரி சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அது எடுத்துக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இந்த வதங்கினதில் நம்ம புளி தண்ணியை வந்து நல்லா வடிகட்டி இதில் வந்து ஊற்றிக்கலாம். புளி தண்ணி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு புளிப்பாக வேணுமோ அதை பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க. மீன் குழம்பு வந்து புளிப்பாக இருந்தால் தான் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால நாங்கள் வந்து பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கோம். நீங்கள் கம்மியாக தான் சேர்த்துப்பீங்க அப்படின்னா நீங்கள் கம்மியாக ஊற்றிக்கலாம். இப்போ இது ஊற்றினதுக்கப்புறம் நம்ம அந்த மசாலாவையும் வந்து இதில் வந்து போட்டு இப்போ இதில் வந்து நல்லா ஒரு 4 கப் தண்ணி வந்து ஊற்றி நம்ம வந்து இதை நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ இந்த மசாலாலாம் வந்து சேர்த்து அந்த புளி தண்ணியோடு மிக்ஸ் ஆகி நமக்கு நல்ல ஒரு செம்ம ஃப்ளேவர் வந்துடும். நீங்கள் ஒரு ஃபஸ்ட்டு கொதி வரும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்மெல் வந்துடும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எங்கேயுமே அந்த மசாலா வந்து கட்டி சேராமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் விட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து அந்த கொதியெலாம் வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். இப்போ இந்த இடத்துல ஒரு அரைச்சில் தேங்காய் வந்து கொஞ்சம் ஃப்ளேவருக்காக ஒரு அரைச்சில் தேங்காய் மட்டும் ஊற்றிக்கிறோம். உங்களுக்கு தேங்காய் பிடிக்காது, மீன் குழம்பு பிடிக்காதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஒரு அரைச்சில் மட்டும் ஊற்றிக்கிறோம். ஊற்றி இப்போ இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து இது வந்து கொதித்து வரணும். ஒரு 2 நிமிஷம் வந்து இது கொதித்து வரணும். அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா வற்றி நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து அந்த நெத்திலி மீனை வந்து போட போகிறோம். நெத்திலி மீன் வந்து எப்போயுமே கடைசியாக போடுங்க. அப்போ தான் அது வந்து கலராமல் இருக்கும். ஏன்னா ரொம்ப சின்ன மீன் வேறு. அதனால் சீக்கிரமாக கலண்டு நமக்கு வந்து ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிடும். அதனால் நம்ம கடைசியாக போட்டு மெதுவாக வந்து லைட்டாக அதில் போட்டு கிளறிக்கிறோம். இந்த மாதிரி வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இதை வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து விட்டிங்கன்னா போதும். அவ்வளோதான். அந்த மீனோட அந்த மசாலா எல்லாம் பிடிச்சி அது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக வந்து ஒரு கொதி வருது. இப்போ இது ஒரு கொதி வந்து லைட்டாக நுரக்கட்டுற மாதிரி வரும்போது நீங்கள் வந்து இதை வந்து ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதுலேயே வந்து நாங்கள் தாளிப்பு வந்து கடுகு உளுத்தம் பருப்பு கருவேப்பிலெலாம் வந்து போட்டு தாளித்து அதையும் வந்து இதிலேயே போட்டாச்சு. போட்டு நீங்கள் ஆஃப் பண்ணி
இப்போ நல்லா சூடான சாதத்துக்குலாம் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லிக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அதை விட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.